வணக்கம். ஜஸ்ட் அ கப்புள் ஆஃப் மினிட் ஆஃப் வியூஸ். அது இப்போது இன்றைக்கி நியூஸில் எல்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா, மைத்ரேயன், டாக்டர் மைத்ரேயன் வந்து டிஎம்கேயில் இணைந்து விட்டார். அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்க போகிறதான்னு முதல்ல யோசிக்கணும். அதனால் பிரயோஜனம் ஒன்றும் இருக்காதுன்னு ஸ்டாலின் அவர்களுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் சும்மா இந்த எஸ்வி சேகர் வந்தார்ல, எஸ்வி சேகர் வந்து எதுக்கு அதனால் ஒரு ஓட்டு 2 ஓட்டு 6 ஒய்ஃப் ஓட்டு கூட விழாது டிஎம்கேக்கு. ஆனால் எதுக்கு பயன்படும்? இந்த ஃப்ரண்ட்டில் உட்காந்துட்டு கை தட்டுறாங்க இல்லையா, இந்த கட்சி கூட்டங்களில் வந்து அண்ணாமலை, அண்ணாவுக்கு ஆப்போசிட் தம்பி, மலைக்கு ஆப்போசிட் மடு, தம்பி மடு, இல்லை தம்பி குன்று அப்படின்னு தான் நாமலை 4 வார்த்தை பேசாருன்னா கைன்னு விசில் அடிச்சு 10 பேர் கை தட்டும். அதுக்கு தான் அவர் பயன்படுவார். இது அண்ணாமலை இவர் மோடி ஷாவை ஏதானும் 4 வார்த்தை சொல்கிறதுக்கு இவர் கொஞ்சம் படித்தவர் இல்லையா, அதனால் இவர் வந்து ஏதானும் ஆங்காலஜிஸ்ட் வேறு, அதனால் பிஜேபி இந்தியாவுக்கு ஒரு கேன்சர் தான் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார். அவ்வளோதான். அதை தவிர்த்து ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது அப்படின்னு அது அவங்களுக்கும் நல்லா தெரியும், ஃபஸ்ட் கிளாஸாக தெரியும். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு இன்றைக்கி 2 நாளைக்கு பேச்சு நடக்கும் இல்லையா, இந்த பல விஷயங்கள் வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக அவங்க டைவர்ஷன் டாக்டிக்ஸில் இது ஒரு 2 நாளைக்கு ஓடும். மைத்ரேயன் சேர்ந்து விட்டது. இதனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. ஆனால் இப்போ என்னுடைய டேக் இட் ஃப்ரம் மீ ஒரு பாயிண்ட் ஒன்று எனக்கு தோணின்னு நான் சொல்கிறேன். எப்படி இருந்தாலும் 8.22% என்னமோ இருக்குது சீமானுக்கு. எப்படி இருந்தாலும் எல்லார் கூட்டு பிரகாரம் ஆவரேஜ் வச்சு பார்த்தா கூட ஒரு 10% இருக்குது விஜய்க்கு. இதில் 2 பேரில் ஒருத்தரோ 2 பேருமோ டெஃபினட்டாக பிஜேபி அண்டு ஏடிஎம்கே கூட்டணிக்கு வருவார்கள் அப்படி என்பது என்னுடைய கணிப்பு. அது இப்போ பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்போ பண்ணினா அதுக்கு எதான டைல்யூஷன் டாக்டிக்ஸு இது எதாவது நடக்கும். அதனால் திஸ் வில் ஹேப்பன் இன் ஃபெப்ரவரி ஆர் மார்ச் நடக்கும். இது நிச்சயம் 2 பேரில் ஒருத்தர். ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ சும்மா சொன்னால் கூட நிற்கிறதே இப்போ டிஎம்கேலேருந்து பணம் வந்து தான் ஓட்டை பிரிக்கிறதுக்காக சீமானையும் ஓட்டை பிரிப்பதற்காக விஜயும் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுட்டா கூட பணத்துக்காக பண்ணுறான்னா கூட இவங்கெல்லாம் பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க. டக்குன்னு ஒரு டிப்டி சிஎம் போஸ்ட்டும் ஒரு இடத்துல நிற்கிறதுக்கு இவ்வளவு பணமும் கொடுக்கப்பட்ட அவள்கிட்ட இல்லாத பணமா? ஏன்னா நீங்கள் பண்ணுறது அவங்க பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் 100% ஷியூர். 2ல் 1 2மோ போயிடும். 1 வந்தாலே போகும். விஜய் வந்தாலோ பேர்னா சீமான் வந்தாலோ போகும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு ஜெயிக்கிறதுக்கு. என்னுடைய கணிப்பு 2 பேருமே வந்துடுவாங்க. டிப்யூட்டி சிஎம் போஸ்ட்டு கொடுக்கப்படும். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அகைன் மை கணிப்பு, எடப்பாடியும் மேலே பேசி வச்சு தான் பண்ணுறாங்க. நீங்கள் மாட்டுக்கு கூட்டணி ஆட்சின்னே சொல்லுங்கள். நான் கூட்டணி ஆட்சி இல்லை, தனி ஆட்சின்னு நான் சொல்கிறேன். அதை கண்டுக்க வேணாம். நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொல்ல தான் ஏதானு 1 2 அங்கேருந்து இப்படி வரும். நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, நான் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானே நினைக்கிறேன்னா எடப்பாடி கீழிருந்து மேலே வந்தவர், அவருக்கும் தெரியும். ஷாவையும் மோடியும் சொல்லவே வேண்டாம். தே நோ எவ்ரிதிங். நமக்கெல்லாம் தெரியாது, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் மார்க் மை வேர்ட்ஸ், டேக் இட் ஃப்ரம் மீ, ஜனவரி பிப்ரவரியில் 2 பேருமோ இல்லை டெஃபினட்டாக ஒருத்தரும் 100% ஷூர் அந்த கூட்டணிக்கு வெல்வதற்காக சென்று விடுவார்கள். டிப்யூட்டி சிஎம் போஸ்ட்டு கொடுக்கப்படும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.